ஐயா வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌரியமா? பொண்டாட்டிகளா நலமா இருக்காங்களா? மனைவிகள் எல்லோருமே நலமா இருக்கிறார்களா? மனைவி எல்லாருமே நான் ஒரு லட்சம் முண்டாட்டியா வச்சிருக்கேன். இல்லங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பேச்சு சுத்தம் இல்ல. என்னது சுத்தம் இல்லையா? ஒரு மனுஷனை பார்த்து உங்க பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டா என்ன ஊர்ல என்ன நினைப்பா? எங்க வாங்க போங்கன்னு ஒரு மரியாதையை நாகரிகமா கூப்பிடுறது வழக்கம் தானே. பொண்டாட்டிகள் நலமா இருக்காங்களா? பொண்டாட்டிகள் பிள்ளைகள் நலமான்னு கேட்கலாம். சரி, பொண்டாட்டிகள் நலமான்னா அது என்ன அர்த்தம்? பொண்டாட்டிக்கு நலமான்னு கேட்க கூடாதா? இல்லைங்க பொண்டாட்டி நலமா இருக்காங்களா அப்படின்னா கேட்கலாமா? இல்லைங்க உங்களை நான் வேற விதமா கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க பெரிய வீரர் சூரர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஊர்ல மீசையை பார்த்த உடனே நீங்க பல விதமான மனைவிகளை திருமணம் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கேட்டேன். அப்ப இந்த மீசைக்கு பல விதமான பொண்டாட்டின்னா உண்மைதானே? எங்க எந்த மீசை? இந்த மீசைக்குலாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்கலங்க. நீங்க எனக்குள்ள வயிற்றுச்சலா இருக்குது. ஐயோ பாவம், என்ன பண்றது? உங்கள மாதிரி முறுக்கு மீசையா இருந்தது அப்படின்னா மருந்து குடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு? ஒண்ணுமே கிடைக்கலன்னா மருந்து குடிச்சிட. நான் எதுக்குங்க போகணும்? அப்படி நேத்து கடல் லீவ் இருக்கிறவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவருக்கு குருண மருந்து இருக்கிறவருக்கு குருண மருந்தா? இல்லங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாதவருக்கு பல வீடுன்னு சொல்றாங்க. என்னையா என்கிட்ட ரெண்டு கோழி கடை எல்லாமே எது? பரவாயில்ல, கோழி கடையோ வேணாமா? ஏங்க நான் சைவம் தாங்க சாப்பிடுவேன், அசைவம் சாப்பிட மாட்டேன். அட விடியா, எனக்கு கோழி கடையே வேணாம். வியாபாரம் ஒன்று தெரியாதுங்க எனக்கு. அதெல்லாம் தெரியும் எனக்கு. நீங்க வேணா வேற ஒரு கடையை சொல்லுங்க. தனம் தானியம் தனம் தரும் கல்வி எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நன்றி. இது வேற மாதிரி விபரீதத்துல போய் அது ஒருத்தர் சொல்லுவாரு நம்மளுக்காக இல்ல எந்த பாவமே எந்த தவறுமே செய்யாம ஒருத்தர் அடி வாங்கியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் நடந்து விட கூடாது அப்படிங்கறதுக்காக நினைச்சிட்டு இருக்கிறேன். சரி, யார் நீங்க? என்ன தெரியலையா? ஹலோ, என்னங்க இவ்வளவு நேரம் பேசிவிட்டு கடைசியில யார் நீங்களா? என்னமோ நாங்க நினைச்சுக்கிட்டு தான் நீங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க. ஒரு விலாசம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்தமா பத்தமான விலாசம் தெரிஞ்சுக்க போறீங்களா? நான் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிமலையில இருந்து வரேங்க. சரி, ஆமா. எதுக்கு நீங்க இங்க அங்க இருந்து இங்க யாரை பிடிச்சிக்கிட்டு? யாரை பிடிச்சு? யோ என்னங்க என்ன நீங்க எல்லாம் மனுஷனா? ஏங்க அப்படி கேக்குறீங்க? அவரும் கொஞ்சம் நாகரிகமா கேட்டாரு. அங்க இருந்து வெளிமலையில இருந்து வர்றீங்களே. நான் நாகரிகமா கேட்றேன், நீ தான் தப்பா கேக்குற. ஏங்க நீங்க எல்லாம் மனுஷனான்னு கேக்குறீங்க. ஏங்க அப்படி கேக்குறீங்க? மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல வெள்ளிமலையில இருந்து வர்றாளே வந்தேன். வெறுங்கைய வீசிக்கிட்டு மணின்னு ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. அதான் சொல்ல அந்த மசத்தை தான் சொல்றேன். சரக்கு வாங்கிட்டு வரது இல்லையா? ஏங்க வெள்ளிமலையில இருந்து வரும்போது ஒரு என்னங்க ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துட கூடாதா? செட்டா? என்னங்க அந்த மைக் செட் அழகா போட்டுருக்காரு அண்ணே. ஐயோ, இந்த காலத்துல இப்படி இருந்தீங்கன்னா நீ எப்படி பொழைக்கிறது? வெள்ளிமலையில இருந்து வரால ஒரு செட்டு சீரகம் மிளகு சோம்பு ஒரு செட்டு சாமான் வாங்கிட்டு ஒரு செட்டு வாங்கிட்டு மிளகா எங்க ஒரு முக்கியமான சந்திக்க போறமே அங்க இருந்து வாங்கிட்டு வரதா இல்லையா? எங்க அது கொல்லிமலை செட்டுங்க. நான் என்ன மளிகை கடை நடத்திட்டு இருக்கிறேன். அது கொல்லிமலை. அது கொல்லிமலை செட்டுங்க. நான் வெள்ளிமலை இருந்து வர்றேங்க. பக்கம் தானே? பக்கமா இருந்தாலும் எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது இல்ல. நீ நீங்க முன்னாடியே தகவல் சொல்லுங்க, உங்களுக்காக வேணா முயற்சி செய்றேன். என்னங்க இதையே தூக்கிட்டு வர முடியலையா? இவர் என்னத்த புடிக்க போறாரு? எது? பேர் என்ன? என் பெயர் கந்தவேடன். கந்தனா வேடனா? கந்தவேடுவன். அதாவது பட்ட பேர். ஏங்க என் பேரே தாங்க கந்தவேடுவன் தாங்க. பட்டம் கொடுத்துக்க. வேடுவர்ங்கிறது தொழில். சரி, பேரு கந்தன். கந்தன் தான். கந்தன் தான். வேடுவர் கிடையாது. கந்த வேடுவன் தாங்க. வேடுவர் என்பது என் தொழில் தான், குல தொழில் தான். நான் இப்ப தொழில கேட்டனா? நீங்க பேர் தானே கேட்டீங்க. எங்க பேரை கேட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சில சொல்லுவாங்க சேர்த்து தாங்க வச்சிருக்கா. இங்க பாருங்க என்ன போட்டுருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நான் கேட்கல. சரி, நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை கேட்டா அதை மட்டும் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, கேளுங்க. பேர் என்ன? பேர் என்ன? பேருக்கு பேர் சொல்லியா? பதில் சொல்லணுமா? கந்தன். அதான் இப்ப வேடுவன் கிடையாது இல்லையில. இறைவா, வேடுவர் என்பது குல தொழில். ஹலோ, உங்க பேர் என்னங்க? நீங்க பேரை கேக்குறீங்க, தொழிலை கேக்குறீங்க. இல்ல உங்க பேர் என்னங்க? நான் என்ன கேட்டேன்? ஏங்க உங்க பேர் என்னங்க? பேர் என்னன்னு கேட்டீங்க. என் பேரு வீரத்தேவன். வீரனா தேவனா? அப்படி இல்ல, பேர் வீரத்தேவன். நான் வீரத்தேவன் வேடுவன் சொல்லியிருந்தா தான் தப்பு. இங்க பாருங்க, நீங்க பேரை கேக்குறீங்களா இல்ல என்னுடைய தொழிலை கேக்குறீங்களா? அது மாதிரி தான் ரெண்டுமே இணைச்சு வச்சிருக்காங்க. அந்த வார்த்தை ஆச்சரிய வேண்டாம். ஓ அது ஆமா, ரெண்டுமே இணைச்சு வச்சிருக்கீங்க. சரி சரி, உங்க வார்த்தை எது? இங்க பாருங்க, நாகரிகமா பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன வந்தோம் மரியாதை இல்லாம இப்படி பேசுறீங்க? இல்லங்க, அங்க இருந்து வந்தவள நீங்க அப்படி பேசலாமா? கொஞ்சம் கூட நாகரிகமா அப்படி பேசினா என்னங்க நல்லா இருக்காது. இல்ல அப்படி பேசாதீங்க, எனக்கே சங்கடமாட்டா இருக்கு. என்ன சங்கடம்? நீங்க என்ன கேட்டீங்க? அப்படி கேளுங்க. அப்படி கேளுங்க. எங்க ஆத்தா
கேளுங்க ஐயா. எங்க ஆத்தா எங்க ஆத்தா. சரி உங்க ஆத்தா உங்க ஆத்தா. உங்களுடைய ஆத்தா சரி, உங்க ஆத்தா வேணாம். தான். அப்படி கேட்ட உங்களுக்கு பிடிக்கல இல்ல. சரி உங்க அம்மா. இது அதை விட வேற மாதிரில போகுது. அம்மா அது யார? உங்க அம்மா. என்னுடைய எங்க அம்மா. உங்களுடைய அம்மா. நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க. சரி எங்களோட உங்களோட எல்லாம் வராதுங்க. நீங்களா? எங்க அம்மா. சரி உங்க அம்மா. ஏங்க அப்படி சொல்லாதீங்க, படிச்சவங்களே அப்படித்தான். உங்க அம்மா எங்க அம்மா. வைப்பாளா? வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. படிச்ச பட்டதாரியே எழுதிருக்கா, நம்மளுக்கு என்னங்கிறேன். எங்க அம்மா இருக்கிறாங்க. பேரு சடச்சி. அடச்சி. எது? சடச்சி. சடச்சிங்க உங்க பேர் இருக்காப்ல. சடையன். சடையமேனா? ஏங்க இந்தாங்க ஏங்க? ஏங்க இருங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? யாரை கேட்டாரு அந்த வார்த்தை? அவங்க அப்பா பேர் என்னன்னு நீங்க கேட்டீங்க. மடேன்னு சொல்றாப்படியே. சடையன் இல்ல, மடையன் இல்ல, சடையன். மடையன் இல்லைங்க, சடையன். இல்ல அவர் மடேன். ஐயோ வாடம் போய். சடையமேன். சடையன் தாங்க. சடையமேனா? நான் தான். ஏய் இளையா. இளையாவா? சின்னாலாயா? இல்லைங்க நான் நடுவுல. தெரியுமியா? சரி நீ நடுவுலானா? ஆமா ஓ ஓ ஓ அந்த அந்த இன்னொரு இளையா. ஆமா இன்னொரு பையன் இருக்காப்ல. மணியண்டே. ஆமாங்க. தெரியுதா? ஏங்க அடங்கோ. எது? கந்தன் தானயா அவன் பேரு? நான் தாங்க. அடங்கோ. எது? ஐயா எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க அண்ணன் பெரியவன் பேர் கணவதி தானே? ஆமாங்க. அடங்கோ. எது? எங்க இதெல்லாம் நல்லா சொல்றீங்க, அது என்ன இறுதியில அடங்கோ அப்படின்னா என்னங்க? அடங்கோ கள்ளி மாப்பிளை. இத பாருங்க, சும்மா அந்த மாப்பிளைங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. வந்துட்டியா நீ? அடங்கோ. எனக்கு தெரியலையா? ஐயா தெரியுதுங்க, ஆனா நீங்க யாருக்கு வரல. ஆனா நீங்க மச்சாங்கறிய மாப்பிளைங்கறிய யாருங்க நீங்க? நம்பிராஜன் மயன் வீரத்தேவன். அட நம்பிராஜமயம். நம்பிராஜமயம் தான் அவரு. அவர் வீரத்தேவன் தான். ஆள் பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா இருப்பாப்ல, பாட்ட சடமா இருப்பாப்ல. நம்பிராஜமய வீரத்தேவனா? அடங்கோ. நம்ம பங்காளி. நாங்க பங்காளியா? நீங்க பங்காளியா? எங்க நம்பிராஜன் மகன் வீரத்தேவன் எனக்கு நல்லா தெரியும். அந்த வக்கால ஒளி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வக்கால ஒளியா நானு கொஞ்சம். நீங்க கிடையாதுங்க. எங்க அவருக்கு பெருசா இருக்குங்க. அவருக்கு பெருசா இருக்கு மீசை எல்லாம். பாக்குறியா? எது? இல்ல உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னும் டப்பால 4 மீசை வச்சிருக்கேன். டப்பாவுல என்னங்க சொல்றீங்க? இந்த ஜெய்ஸ் ஓகேனா ஓகே. ஏங்க இதுக்கு மேல பெருசானா வச்சிருக்கேன். என்னங்க உங்க மீசையை பார்த்தோன்னா ரொம்ப வீரமான ஆண் மகன் நினைச்சேன். நீங்க பொசுக்குன்னு எடுத்து போட்டீங்களே. அதான் மீசை வச்ச ஆம்பளை. ஐயே நான் மீசை வச்ச ஆம்பளையா? இந்த ஊருக்குள்ள யாராவது ஒரு ஆள் நான் மீசை வச்ச ஆம்பளைன்னு சொல்ல. அச்சோ அப்படி தப்பு இல்லங்க. அவரே கேட்டாரு. ஊர்ல இருந்து சண்டைக்கு வந்துட போறாங்க. வர முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாருமே மீசை வச்ச ஆம்பளை தானே? இந்த இங்க தம்பி எங்க உட்கார்ந்தாப்ல ஆளகனா. நீங்க சொன்ன உடனே கோச் எந்திரிச்சு போயிட்டாரு. அண்ணே உட்கார்ந்திருக்காரு. என்கிட்ட ஆமா. அப்புறம் சொல்ல நான் மீசை வச்ச ஆம்பளை சொல்ல. எங்க இப்ப அவர்களும் மீசை தாங்க வச்சிருக்காங்க. அப்புறம் என்னங்க அதுக்கு பேர் என்னங்க? அவங்க பூரா மீசை வளர்த்தாம்பளை. எது? நான் தான் வச்ச ஆம்பளை. தான் வச்சுக்கிறேன், வேணாட்டி எடுத்துக்கிறேன். இல்லங்க அவர் கேட்டது என்ன சொல்றாரு? அவன் சரியாத்தான் கேட்டாரு, புரியாம உழைப்பிட்டு இருக்கா. அப்படி நீ ரெண்டும் வீரத்தேவங்கிற பெரிய மீசையா வச்சிருப்பாரு. பெரிய மீசையா வச்சிருப்பாரு. நான் வளர்த்தவன் சொல்லவே இல்ல. வச்சிருக்கேன், டப்பால வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? எத்தனை வச்சிருக்கீங்க? நான் எத்தனை வச்சிருந்தா நீ என்ன பண்ண போற? இல்ல எத்தனை வச்சிருந்தாலும் அது உங்க விருப்பம், அது உங்க சாமர்த்தியம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் வந்து எதையும் வச்சுக்கிறேன். நான் எதுக்கான வரைஞ்சிருதான். அப்படி நீ பேசாத, எனக்கு அப்படியே எரியுது. எனக்கு எதுங்க எரியுது? நீ எல்லாம் எல்லாம் சொந்தக்காரனுங்க. யாங்க என்னங்க கோச்சிங்க? வாங்குங்க. நல்லா ஏங்க நல்லா தானங்க விசாரிச்சுட்டு இருக்கிய. இதாங்க என்னங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னங்க அப்படி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன மச்சான்? நெருங்கிய சொந்தக்காரன் கிளவி செத்தது கூட வள்ளியா நீங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தன. நல்லா கேக்குறேன். கிளவி செத்ததுக்கு உண்மைதான். நீங்க கேட்கறது வருத்தமான விஷயம் தான். கிளவி செத்துக்கு வந்திருக்குன்னு வர முடியல. தகவல் சொல்லணுமா இல்லையா? தகவல் யார்கிட்ட சொல்லிவிட்டீங்க? நல்ல வேலை, அடுத்து கிளம்பி ஜாகும்போது வரேன்னு சொல்ல முடியே. இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. தகவல் கொடுத்துருந்தா தானே வந்திருப்போம். தகவல் கொடுக்கல இல்லையா? அல்லாள்கிட்ட தான் சொல்லிவிட்டேன். யாருக்கிட்ட சொல்லிட்டீங்க? கலைமதிட்ட சொல்லிவிட்டேன். ஆள் வந்து சேரல. யாரு யாரு யாரு? மாமன் கலைமதி. ஆத்தி அவர் எங்க போய் எந்த இடத்துல இருந்தாரோ யாருக்கு தெரியும்? நல்லா ஆளு பார்த்து சொல்லிட்டீங்க பாருங்க. சரி, எவ்வளவு காசு கொடுத்துட்டீங்க? கிளவி செத்ததுக்கு தான் வரல. சரி, என் தங்கச்சி. நீங்க என்ன பண்ணி? நான் கிளவி செத்துக்கு வரல. நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றே அடக்கம் பண்ண அப்புறம் ஊறுகாய விடுவாங்க. அடக்கம் பண்ணிட்டீங்களா? கேள்வி. அடக்கம் பண்ணிட்டீங்களா? ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லாம நீங்க வாரில் அப்படி அடக்கம் பண்ணிட்டு போறீங்களே. சரி போய் அந்த அங்கதான் குழியை தோண்டி பார்த்துட்டு வா. போ பார்த்துட்டு வரவா? நீங்க குழியை பறிச்சு வைங்க. அங்க போய் என்ன செய்யணும்? இந்த சாம்பல்லாம் அடுத்து மூஞ்சில அடிச்சு அழுகணும். செப்புன்னு. எதுக்கு அப்படி சொல்றீங்க எந்த நேரத்துல? அதெல்லாம் வேண்டாம். சரி, நான் கிளை சத்துக்கு வரல. நீங்க தகவல் சரியா கொடுக்கல, வர முடியல.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் தங்கச்சி சடங்குக்கு சொல்லிவிட்டு வந்தியா? சடங்குக்கு சொல்லிவிட்டீங்களா? நீங்க தானே மாமங்காரங்க, நான் தான் வரணும், வந்து குடிசட்டணும்ல, கட்டணும். கொட்டை வர்றவங்க வராம என்ன அர்த்தம்? நீங்க எங்க வயசுக்கு வந்துருச்சா? கொட்டை வர்றவங்க எது மாமங்காரங்க குடிசட்டணுமா இல்லையா? குடிச்சு கட்டணும் தான். தகவல் கொடுத்தீங்களா? தகவல் கொடுத்தீங்களா இல்லையாங்க? எத்தனை தகவல் தான் யார்கிட்ட கொடுத்து விட்டீங்க? ஆல்ரவுண்ட் வாஜ்பாய் ஸ்ரீராம்னு ஒரு ஸ்ரீராமா அவன்கிட்ட சொல்லிவிட்டேன். இல்லையா? இல்லையே, நான் தகவல் ஒன்றும் வரலையே. இல்ல நீங்க நான் கேட்கிறேன் ஒண்ணு, முதல்ல சொல்லிவிட்டாலு ஓஹோ எவ்வளவு காசு கொடுத்து விட்டீங்க? இல்ல தலைமை அவருக்கு எவ்வளவு கொடுத்து விட்டீங்க? அதான் 500 செலவு கொடுத்து விட்டேன். 500 செலவு கொடுத்து விட்டீங்க. 500 செலவு பண்ணிருப்பா, அப்படி செலவு பண்ண இடத்தோட மறந்துருப்பா அப்படி. நான் வந்து சரி அப்ப சரி சரி செலவு பண்ணுவாங்களா? அவர் சந்தோஷமா இருப்பாரு. சரி சரி, நான் வரல, குடிச்சு கட்ட நான் வரல. நீங்க என்ன பண்ணீங்க? நான் தான் குடிச்சு கட்டினேன். அப்புறம் என்ன பண்றது? இந்த நீங்க கட்டினீங்களா? என்னங்க இது நல்லா இருக்குமா? அது குடிச்ச நல்லா இருக்கியா? நல்லா இருக்குதா? குடிச்ச சிறப்பு. அப்ப நான் என்ன சொல்றேன், சரி அந்த பிள்ளை ஐயா சடங்கு மற்றவர்களுக்கு எல்லாம் மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆளுகளே இல்லையா மறைக்க? எங்க இருக்கு? சிறப்பு சிறப்பு சிறப்பு. போயிட்டாங்க நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி நன்றி. இப்ப சரிங்க, இப்போ குடிசை கட்ட நீங்க வரல, வரல, நான் தான் குடிசை ஓட்டேன். நீங்க குடிச்சு ஓட்டீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. என்ன விஷயம்? இந்த பிள்ளை சடங்காகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சா? 3 வருஷம் ஆனது மட்டும் இல்ல, மாசம் சடங்காகுது. மாசம் ஆகுதா? இதோட குடிசை மட்டும் 36 குடிசை ஓட்டிருக்கேன். 36 குடிச்சு போட்டீங்களா? இப்போ நம்பிராஜன் காம்ப்ளெக்ஸ்னு பேர் வச்சிருக்கேன். அதுக்கு வச்சிட்டீங்களா? என்ன சொல்றேன், சரி கிடுகு விலை ஏறி போச்சு. சரி இப்போ போறேன் எல்லா இடத்துலையும் தகரக்கூடாதான் போடுறாங்க. இப்ப எல்லா பக்கமும் அது மாதிரி தானே. கிடுகு தங்கராஜன் ஒரு ஆள் இருந்தாப்புல தெரியுமா? காரைக்குடியில் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருக்கு தெரியாது. அவர் இருந்தா கூட கடன் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்தாலும் செத்து போனாரு. அச்சச்சோ, என்ன சரிண்ணா, என்ன பண்ணணும்? வர்ற மாசத்துல இருந்து குடிசை போடுற செலவை நீ ஏத்துக்க. என்ன குடிசை போற செலவையா? இல்லையா? நான் ஏத்துக்கவா? இல்லைண்ணா, அடுத்த மாசத்துக்கு அந்த பிள்ளை சடங்கு ஆகப்படாது. அதுக்கு என்ன வழி அதை பாரு. இது மட்டும் இதுக்கு ஏத்துக்கிறேன். அடுத்த மாதம் இருந்து அந்த பெண்ணு சடங்கே ஆகாது. அதற்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன். தார் உருண்டை கொண்டு வந்திருக்கியா? தார் உருண்டையா? அது இல்லைங்க, அது வேற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணா அது வச்சாலும் போட்டுக்கும், சடங்கு ஆகாது. அதை நான் பாத்துக்கிறேன். சரி அப்ப சரி சரி போதுன்னு போ. பொதுன்னு போகவா? போதுன்னு போகுது. யாரு கேட்டாலும் மான தேடி வந்தோம்னே சொல்லணும். ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்க? பொய் தான் சொல்லணும். பொய்யா? ஏங்க நான் பொய்யே பேச மாட்டேன். சரி, என் தங்கச்சிக்கு தெரிஞ்சு நீ என் தங்கச்சி தேடி வந்தோம்னு சரி அப்பன்னு அப்பிவிடுவேன். அப்போ இருங்க, இவர் பொய் பேச மாட்டாரா? உங்கள்ட்ட முதல்ல என்ன தெரிய வந்தோம்னா எங்க மாமா மச்சனுக்கு 1000 இருக்கலாம். அதுக்காக வந்து உங்க தங்கச்சிட்ட நான் பார்க்க யாரை வந்திருக்கணும் அவங்கள சொல்லாம இருக்க முடியுமா? அவங்கள உண்மையை சொன்னாதான் நம்ம எந்த வேலை முடியும். சரி படக்குன்னு சொல்லி வேலையை முடிச்சு விடு. படக்குன்னு சொல்லிடவா? வளர்த்திய குலமாங்கனே மருகனே நீங்க வளர்த்திய குலமாங்கனே ஒரு மருகனே நீங்க மன தேடி வந்தவரே மாப்பிள்ளைங்க, மன தேடி வந்தவரே மாப்பிள்ளைங்க, போல நிக்காதீங்க. மன தேடி வந்தவரே மாச ஆளான பொண்ணு மாமே எனக்கு தானே நேற்று ஒரு தர மகத்தம் அது சேருதோ. என்ன வேலையா வந்தீங்க? அதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நான் என்ன வேலையா வந்தேன்? நானும் இருக்கேன்ல. ஆனா நான் இருப்ப. ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கேன். அவன் இருக்கணுமா வேண்டாமா? நானும் இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். ஆனா இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நீயே ஒரு டைப்பா செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட யாராவது இருப்பாங்க பாத்து. யாரு டைப்பா செய்யறது? எனக்கு அப்படி செய்யவே தெரியாது. நீங்க பெண் குயின். நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயமே மறந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஆமா, நான் எதுக்காக? உங்களை பார்க்க மட்டும்தான் நான் வந்திருக்கேன். வேற யாரையும், வேற எவரையும், வேற எந்த ஒரு இல்லைங்க அப்படி சொல்லவே மாட்டேன். வேற எந்த ஒரு நபரையும் நான் பார்க்க வரவே இல்லை. உங்களை மட்டும்தான் சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களை கரம் பிடிக்க வேண்டும் என்று விவரம் மட்டும் இருக்கா? உங்களை கரம் பிடிச்சு கைகோத் கருவாடு வித்தா அது எதுக்குங்க? உறுதியா நீ கருவாடு தான் விற்க போற. கருவாடே அது என்ன வந்துருச்சுல, அது விற்க வேண்டியதானே? நான் வர மாட்டேன். ஆஹா, நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன்.
என்னை விட்டு எங்கேயும் போகாதடா, நீ என் கூடவே இருந்துடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம 2 பேரும் ஒத்துமையா ஒரே வீட்டுக்குள்ள ஒத்துமையா ஒன்னா இருப்போம். அது எனக்கு இப்பவே உங்க கூட வரணும் போல தோணுது. ஐயா இல்லங்கய்யா, அந்த பெண்ணுகிட்ட கொஞ்சம் விலாசம் கேட்டுட்டு இருந்தேன். எந்த ஊருமா நீங்க, என்ன பண்றீங்க? நான் நிக்கிறேன் மனுஷனா தெரியல. இல்ல உங்ககிட்ட கேட்டு விசாரிச்சுட்டேன். சரி அந்த பெண்ணுகிட்ட கேட்டு விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கோமே அப்படிங்கிற காது நீங்க ஒண்ணும் விசாரணை பண்ணி ஊருக்கு போக வேண்டாம். இல்லங்க, விசாரணை பண்ணா ஊருக்கே போக முடியும். வாங்க தம்பி. எனக்கு நல்லபடியா ஊர் போய் சேரணுமா வேணாமா? நல்லபடியா நீ எப்படியோ அவன் இருக்காம போறதுக்கு ஏற்பாடு பண்ற. அவன் சாவு என் கையில தான். அதுக்கு காரணம் நீதான். ஏன் கால நேரத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த பெண்ணு மதியமாவா இல்ல இல்ல உங்க மேல நான் இது வந்து நான் தேடி வந்தது உங்க தங்கச்சி தானே? மூதேவி, இது என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டியா? ஐயோ, இத முன்னாடி சொல்ல மாட்டீங்களாங்க? இந்த பொண்டாட்டின்னு தெரியாம, உங்க பொஞ்சாதின்னு தெரியாம நான் என்னென்னமோ நினைச்சு நினைச்சு கட்டிய புடிச்சு எனக்கு அப்படியே நனைஞ்சிருச்சுங்க. நனைஞ்சிருச்சா? போய் குளிச்சுட்டா போ மூதேவி. குளிச்சுட்டு வருதா? எதுக்கு குளிக்க சொல்றீங்க? இப்ப நனையும் பாரு உனக்கு. ஐயா நீங்க வேற ஏதோ தவறு நினைக்கிறீங்க, அது கிடையாது. என்னங்க இங்க இரு செத்த நின்று ஈ பூந்த கடாரியாட்ட. உன்னை பார்த்தன சிரிச்சாளா? ஆமாங்க சிரிச்சாங்க. கண்ணை காமிச்சிருப்பாள. ஆமா கண்ணடிக்கல. நில்ல இங்க வா. நான் தான் இருக்கேன்ல. அப்படியே தான் சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அவ ஒரு மனநோயாளி. மனநோயாளியா? எங்க எப்படி அழகா தலை சீவிருக்காங்க, பொட்டு வச்சிருக்காங்க. லூஸ்லயே அழகான லூஸ் அது. லூஸ்லயே அழகான லூசா? எத்தனை லூஸ் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். எங்க இரு. அவ சொல்லுவா உள்ள போலாமா? ஆமாங்க. நீ உள்ள போனேன்னு வெச்சுக்க, என்ன நடக்கும்னு சொல்றேன். என்ன நடக்கும்? என் முகத்துல ஏதாவது தெரியுதா? உங்க முகத்துல ஒன்றுமே தெரியவில்லை. ஒரு பட்டை கிட்ட ஒரு பொட்டு கிட்ட தான் இருக்கா? எதுவுமே இல்லையா? முகத்தை கழுவுன மாதிரி அழகா இருக்கே. ஆமா. இப்ப நீ உள்ள போனீனாலும் முகம் கழுவி தான் வருவேன். உள்ள போனா வேலை முடிஞ்சுட்டா முகத்தை கழுவிட்டு வர்றது சகஜம் தானங்க. அவ சடங்கானப்ப ஒரு பேய் பிடிச்சிருந்துச்சு. பேயா? என்ன பேய்ங்க? மூத்திர பேய். அது என்னங்க அப்படி ஒரு பேய்? என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? உன்னை உள்ள கூட்டு போய் நிப்பாட்டும். சரி நிப்பாட்டி கண்ணை முடிக்கீங்க. ஐயோ கண்ணை மூடிட்டு அப்புறம் நீ மூடிடுவீல்ல? ஆமாங்க மூடிடுவேன். லவக்குன்னு 2 கையிலும் மூத்திரத்தை பேஞ்சு மூஞ்சில செலப்புன்னு அடிக்கும். சீ, அதோட உன் பொட்டுக்கிட்டு பட்டையெல்லாம் அழிஞ்சு போகும். ஏங்க நீ திரும்ப உட்காந்து இப்படி வரையணும் பாருங்க. ஏங்க ஐயா ஓஹோ எங்க அதுதான் அவ இருக்கிறேன்னு சொல்றது அதுதான். ஓ அந்த இருக்கிறது நானா? நீங்க பார்த்தா அப்படி தெரியல. சரி தம்பி. எதுக்கும் ஒரே ஒரு முறை போய் மூத்திரத்தை மூஞ்சில வாங்கிட்டு இல்லங்க, அப்படி இல்லங்க. எதுக்கும் ஒரே ஒரு முறை நான் அவர்கிட்ட சந்தேகம் கேட்டுக்கிறேங்க. சரி பாருங்க. சரி இந்த உனக்காக தான் பாடினேன். உனக்காக இன்னொரு பாடல் கூட நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும் எனக்கு தெரியும். ஏதே லூஸோட தான்டா சேரும். யாருக்கு அப்படி சொல்றது? நீங்க கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்கன்னா கொந்தளிக்க. உங்களை காட்டிலும் பெருசு நறுபவா இருப்பேன். அழைத்து வருகிறார். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நீயும் ஏனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் நாணமோ இனமான புதுராகம்
இதை முதல்ல எடுத்துருக்கலாம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஆமா, யாரைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? இது ரெண்டையும் நான் ஒண்ணு, நீங்க ஒண்ணு. அப்படி சொல்லாதீங்க. அப்பவுமே ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பண்ணுவீங்களா? பல்ல தட்டை வாடா 10,000 அண்ணன், அவங்க ரெண்டு பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அண்ணன், அவங்க ரெண்டு பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அப்ப என்ன யார் இதை இப்பவே பண்ணுங்கிறேன், இதை இப்பவே பண்ணுங்க. நான் சொல்லலையா, ரெண்டுக்கு மூத்ததுன்னு. இந்த பையன் மான் பிடிக்க வந்திருக்கிறார். மானம் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, மானே போ. அப்படி போ.